தேவையில்லாத ஷாட்டெல்லாம் ஆடி ஜெயிக்க வேண்டிய மேட்சப்ப இப்படி பண்ணிட்டீங்களே ப்ரோ! அப்படின்ற மாரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 3 T20 மேட்ச்சே சொல்லலாம். ஆல்ரெடி நடந்த 2 மேட்ச வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா அபாரமா ஜெயிச்சு 3வது ஹேட்ரிக் வெற்றிய பதிவு பண்ணுவாங்க அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ச் ஆரம்பிச்சது. ராஜ்கோட்ல டாஸ் வின் பண்ண இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பவுலிங் செலக்ட் பண்றோம். எப்பயுமே அதான செலக்ட் பண்ணுவோம் அந்த 2 மேட்ச்ல. அதே மாரி இங்கேயும் செலக்ட் பண்றோம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து முகமது சாமிய வந்து டீம்ல கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது முயற்சியா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ச் ஆரம்பிச்சது. அக்ஷர்தீப் சிங் இந்த மேட்ச்ல கிடையாது. அதுக்கு பதிலா முகமது ஷமி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஆடப் போறாங்க அப்படின்னு இருக்கும்போது, சால்ட் வந்து கோட்டியும் ஓப்பனிங் இறங்குனாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அசால்ட்டா விக்கெட் ஆயிட்டாரு. ஹார்திக் பாண்டியா பால்ல 5 ரன்ல. ஆனா டுகாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 28 பாலுக்கு மனுஷன் 51 ரன் வேற லெவல் வெறித்தனம் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அக்ஷர் பட்டேல் விக்கெட் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. இவரே இப்படி ஆடுனார்னா, ஜோஸ் பட்லர் எப்படி ஆடப் போறாருன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, நான் இன்னைக்கு ஆடல. ஏன்னா இவங்க நல்லா ஆடுறாங்கல்ல அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 22 பாலுக்கு 24 ரன் எடுத்து வருண் சக்கரவர்த்தி பால்ல அவுட் ஆயிட்டாரு. ஹாரி ப்ரூக் 8 ரன்னுக்கு காலி. ரவி பிஷ்னாய் பால்ல. லிவிங்ஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வேற லெவல் சூறாவளி இன்னிங்ஸ் ஆட்டாருன்னே சொல்லலாம். 24 பாலுக்கு 43 ரன். சித்திரையே என சித்திரை அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, லிவிங்ஸ்டன் ஸ்டெப்பா போட்டு ஆடி வேற லெவல்ல எடுத்துட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் ஸ்மித் 6 ரன். அதுக்கப்புறம் வந்து அவங்க பெருசா யாரும் ஜொலிக்காம ஒரு 10 ரன், 10 ரன் அப்படின்ற மாரி 3 ரன்ன்ற மாரி எடுத்து 20 ஓவருக்கு 171 ரன் 9 விக்கெட் ஆயிருச்சு நம்ம இங்கிலாந்து டீமு. ஸோ ராஜ்கோட்ல 171 ரன் அசால்ட்டா நாங்க அடிப்போம் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா இறங்குனாங்க. ஆனா சஞ்சு சாம்சன் வந்து தேவையில்லாத ஷாட் போய் 3 ரன்ல காலி. ஏங்க எதுக்குங்க அந்த ஷாட் அப்படின்ற மாரி இன்ன வரைக்கும் புலம்பிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்புறம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மாவும், சூரியகுமார் யாதவும் நல்லா பார்ட்னர்ஷிப் அமைப்பாங்களான்னு எதிர்பார்த்திருக்கும். 6, 4ன்னு அடிச்சா சூரியகுமார் யாதவ் 7 பாலுக்கு 14 ரன் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவரு காலி. அந்த பக்கம் அபிஷேக் சர்மா 14 பாலுக்கு 24 ரன் இருக்கும்போது அவரும் காலி அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது, சரி திலக் வர்மா இருக்கார்ல, திலக் வர்மா நான் மட்டும் எல்லா மேட்சும் ஆடணுமா? அப்படி நாட் அவுட் பேட்ஸ்மேனா இருக்கணுமா? அப்படின்ட்டு இருக்கும்போது, ஏங்க அது நல்ல ரெக்கார்டு தானங்கன்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல் ஷெய்ன் வார்ன் மாரி ஒரு பவுலிங்க போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் விக்கெட் எடுத்துட்டாரு 18 ரன்னுக்கு. ஸோ ஹார்திக் பாண்டியாவும், வாஷிங்டன் சுந்தரும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் அமைப்பாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, இருங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு பார்த்தா, வாஷிங்டன் சுந்தரும் காலி 6 ரன்னுக்கு. அதுக்கப்புறம் வந்து அக்ஷர் பட்டேல் 15 ரன்னுக்கு காலி அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது, 3 ஓவருக்கு 50 ரன் எடுத்தா வெற்றி அப்படின்ற மாரி மேட்ச் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா உசுர குடுத்து ஆடுனாரு. ஆனா ஒண்ணும் பண்ண முடியல. 35 பாலுக்கு 40 ரன்னுக்கு அவரும் காலியாக, அதுக்கப்புறம் வந்தவங்க பெருசா ஜொலிக்காம அவுட் ஆக அப்படின்னு சமி மட்டும் ஒரு 6 அடிச்சாரு. விக்கெட் இன்னைக்கு எதுவும் எடுக்கல. அப்படி இப்படின்னு போய் வந்து கடைசியா ஆல் அவுட் ஆவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, இல்ல கொஞ்சம் தாக்கு பிடிச்சு ஆடுறோம் 145 ரன் வரைக்கும் ஆடுறோம். விக்கெட் இல்ல கடைசி விக்கெட்டுக்கு அப்படின்ற மாரி வந்து போய் 26 ரன் வித்தியாசத்துல இங்கிலாந்து அபார வெற்றி. ஸோ 5 மேட்ச் கொண்ட சீரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபார் 1ன்ற மாரி வந்து போயிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தினமலர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.